அமெரிக்காவில் போதுமான அளவு திறமை வாய்ந்த பணியாளர்கள் இல்லை என அதிபர் டிரம்ப் ஒப்புதல். H1B விசா மூலம் வெளிநாட்டிலிருந்து திறமைசாலிகளை அழைத்து வருவது அவசியமானது என்றும் பேட்டி. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தேச பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை. மூத்த அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை நேரில் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. சதிகாரர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் உறுதி. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது NIA. தேடப்பட்டு வந்த சிவப்பு SUV கார் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். பீகாரில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் முந்தும் NDA கூட்டணி. பெரும்பான்மை இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் என ஆக்சிஸ் மை இந்தியா தகவல். பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்வது உறுதி என முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பேச்சு. பாஜக தலைமை அறிவுறுத்தலின்படியே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்து. வேதாரண்யம் தொகுதியில் வென்றே தீர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் இருக்கவே கூடாது என்றும் கண்டிப்பு. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விஜய் ரசிகர்களை தற்குறிகள் என விமர்சனம் செய்ய வேண்டாம். சமூக புரிதலற்ற இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என திமுகவினருக்கு MLA எழிலன் நாகநாதன் அறிவுறுத்தல். நம்ம ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழாவாக மாற்றியுள்ளது திமுக. பெரியார், அண்ணாவின் கொள்கைகளை திமுகவினர் மறந்துவிட்டதாகவும் தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டில் 78% SIR படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 5 கோடி படிவங்கள் விநியோகம்.